தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஸ்டம் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இந்த ஃபீல்டில் இருக்க பற்றியும் படிக்கிறது தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் மெயினாக இதோட மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இது தான் அவங்க பேசிக்காக எல்லாத்துலேயுமே கவர் பண்ணுவாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலிங், சென்சர்ஸ் அண்ட் தென் அக்யூட்டேட்டர்ஸ். இதுதான் அதோட மெயின் ஃபோக்கஸே. இந்த டிகிரி ஃபினிஷ் பண்ணவங்க எந்தெந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம், ஏஐ அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டெக்ரேஷன் சிஸ்டம்ஸ், ரொபோட்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம். இதுக்கு இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்கில்டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்காக இருந்தாங்க, இந்த ஃபீல்டு அவங்க ரொம்ப ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்தெந்த மாதிரி ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங்கு, இன்டர்நெட் கண்ட்ரோல் ஃபீல்டு, இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அட்டானமஸ் ரோபோட் இந்த மாதிரி ஃபீல்டில் அவங்களுக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 12th நீங்கள் மினிமம் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் எடுத்துருக்கணும். நீங்கள் இதுவே ஐஐடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜேஇ மெயின் கிளியர் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் பேச்சுலர் டிகிரிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும். ஐஐடி கேட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டை வச்சு கூட உங்களை ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட் காலேஜஸ்லாம் டேரெக்டாகவே அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க எந்தெந்த மாதிரி ஜாப்லாம் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஜாப்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணலாம், ரொபோட்டிக்ஸ் டெஸ்ட் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. சேலரி வைஸ் பார்க்கும்போது இவங்க ஆவரேஜாக 2K to 10K per annum வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 2K கொடுக்கலாம் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 10 lakhs வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் அவங்களோட ஆவரேஜ் சேலரி per annum. ஸோ நாம் இன்றைக்கி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.